சேலம் அரசு மருத்துவமனையின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கட்டிடத்தில் ஏசி வசதி முற்றிலும் செயலிழந்ததால் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகள் கடும் அவதியை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் அரசு மோகன்குமாரமங்கலம் மருத்துவமனையின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வளாகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பராமரிப்பு குறைபாடு காரணமாக குளிர்சாதன அமைப்புகள் பழுதடைந்த நிலையில் தற்பொழுது அறுவை சிகிச்சை அரங்கை தவிர மற்ற அனைத்து வார்டுகளிலும் ஏசி வசதி முடங்கியுள்ளது. காத்தோட்டம் இல்லாமல் ஒரு புழுக்கமாக தான் இருக்குது. துணியெல்லாம் அப்படியே நழையுது. நாங்கள் ஃபேன் போட சொன்னாலும் ஃபேன் போட மாட்டேங்கிறாங்க. எதுவும் ஏசியும் ஒர்க் ஆகல, ஃபேனும் ஒர்க் ஆகல. ஃபேன் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு கூட தெரியல. ஆனால் நாங்கள் இந்த பேஷண்ட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வேர்க்குது. நாங்கள் ஃபேன் போடுங்கன்னு சொன்னோம். அவங்க ஒருத்தங்க போட போனாங்க. இவங்க அங்கே இருக்கிற ஒருத்தர் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. போடுங்க. ஆமாம், ஐசியூ ஒன்று இந்த ஃபேன் தான் ஓடுது, ஏசி ஓடல. அதான் ஐசியூவில் இருக்கீங்களா? ஐசியூ தான் இருக்குங்க. ஐசி வந்து சரியில்லை. எவ்வளோ நாளாக இருக்கீங்க? இப்போ 7 நாளாக எனக்கு. 7 நாள் ஒட்டாளி. ஆஹா, அந்த ரூமில் இருந்தால் அந்த ரூமில் அதே மாதிரி தான். இதனால் தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் நோயாளிகள் புழுக்கத்தில் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேடம், ஏசி ஒர்க் ஆகுங்களா மேடம்? பதில் பேசுங்க மேடம். ஒரே நிமிஷம் மேடம், இங்கே இந்த பக்கம் திரும்பி பாருங்க நிமிஷம். ஏசி ஒர்க் ஆகுங்களா சொல்லுங்க மேடம். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க. நோயாளிகள் அவதிப்பட்டுக்கிறாங்க, அது பதில் சொல்ல மாட்டீங்களா? இதன் காரணமாக சிலர் சொந்த செலவில் மின்விசிறி வாங்கி பயன்படுத்தும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு ஏசி வசதியை உடனடியாக சீரமைக்க தமிழக சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ரெட் ஜோன் மற்றும் எல்லோ ஜோன் 2 சிகிச்சை பிரிவுகளும் மிக முக்கியமான சிகிச்சை பிரிவுகளாக விளங்கி வருகிறது. குறிப்பாக அவசர சிகிச்சைக்காக விபத்து மற்றும் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே அவசர சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் நேரடியாக அந்த கட்டிடத்தில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு அந்தந்த துறைக்கு மாற்றப்படுவார்கள். தற்பொழுது அந்த துறையிலுமே தற்பொழுது அந்த 2 பிரிவுகளிலுமே முழுமையாக ஏசி இயங்கப்படாமல் உள்ளதால் நோயாளிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வராங்க. மேலும் குறிப்பாக இந்த அதிதீவிர சிகிச்சை பிரிவில் 15க்கும் மேற்பட்ட துறைகளும் அதே போன்று 4க்கும் மேற்பட்ட ஐசியூவும் செயல்பட்டு வருகிற நிலையில் தற்பொழுது அனைத்திலும் முழுமையாக ஏசி இயக்கப்படாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த அரசு மருத்துவமனையில் ஏசிகள் பழுதடைந்ததை விரைந்து நடவடிக்கை எடுத்து சரிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.